எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் இதை பத்தி தான் சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கார்டு. இந்த ரெக்கார்ட் நோட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கமிஷன் நடக்கிறப்ப கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ரெக்கார்ட் நோட்ல இருந்து கொஸ்டின் கேட்காம உங்களுக்கு கமிஷன் முடியாது. இந்த ரெக்கார்ட்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இதுதான் ஒரு பயிற்சி ஆசிரியருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெக்கார்ட் நோட்டு. ஸோ இந்த ரெக்கார்ட்ல வந்து சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் டைம் வந்து இந்த ரெக்கார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்டப்ப ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில முக்கியமான தவறை பண்ணிட்டாங்க. அது என்ன தவறு, அந்த கொஸ்டின் கேட்டா நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரெக்கார்ட் நோட் நம்ம எழுதுறோம். தேர்ட் செமஸ்டர் கமிஷன் நடக்கும். சார் இந்த கமிஷன்ல வந்து நமக்கு அரியர் கொடுப்பாங்களா, அரியர் வருமா சார், அரியர்லாம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அரியர் வராது. 99% வந்து அரியர் போட மாட்டாங்க. பாஸ் மார்க்காவது உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு 2 தவறு பண்ணா தான், நல்லா கவனிச்சுங்க, 2 தவறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிருவாங்க. மற்ற தவறு இருந்துச்சுன்னா ஒரு 5-10 மார்க் கூடும் குறையும். பட் 2 தவறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிருவாங்க. அந்த 2 தவறு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்கார்ட் நோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்கும் முடிகிற வரைக்கும் உங்களுடைய கையெழுத்து மாறி இருக்கக்கூடாது. உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் நோட்ல எழுதுறாங்களோ அந்த கையெழுத்து தான், அந்த ஹேண்ட் ரைட்டிங் தான் எல்லா ரெக்கார்ட் நோட்லயும் வரணும். சரிங்களா? ஒரு 4 ரெக்கார்ட் நோட்டு ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கு, அடுத்து ஒரு 4 ரெக்கார்ட் நோட்டு வேற ஆள் எழுதியிருக்காங்க, அப்படிலாம் இருந்துச்சு அவங்க பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு மார்க் ரொம்ப ரொம்ப குறைச்சிருவாங்க. அதனால இந்த தவறை பண்ணாதீங்க. சரிங்களா? ரெக்கார்ட் நோட்டு வந்து முழுக்க முழுக்க எல்லா ரெக்கார்ட் நோட்டும் ஒரே கையில தான், ஒரே ஹேண்ட் ரைட்டிங்கா தான் இருக்கணும். சில பேர் உள்ள எல்லாமே கரெக்டா எழுதிருப்பாங்க, அந்த ஃப்ரண்ட் பேஜ் அழகா இருக்காங்க, வேற ஆளை வச்சு எழுதி சொல்லிருப்பாங்க. அந்த முன்னாடி பக்கம் அந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு, அதை அப்படிலாம் எழுதக்கூடாது. சரிங்களா? ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே ஆள் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான் எல்லா ரெக்கார்ட் நோட்ல இருக்கணும். இதை மட்டும் மாறி எழுதி அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு மார்க் குறைச்சிருவாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, எந்த ரெக்கார்ட் நோட்டும் அரைகுறையா இருக்கக்கூடாது. அதாவது கம்ப்ளீட் பண்ணாம பாதி எழுதாம அந்த மாதிரி விட்டு இருக்கக்கூடாது. தப்போ சரியோ நம்ம ரெக்கார்ட் நோட் வந்து ஃபுல்லா முடிச்சிருக்கணும். ஏதாவது பாதி எழுதிட்டு பாதி விட்டு இருந்து அவங்க பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு மார்க் ரொம்ப குறைச்சிருவாங்க. இந்த 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ரெக்கார்ட் எழுதுறப்ப சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஒரு 5-10 மார்க் கூடும் குறையும். சரிங்களா? ரொம்ப மார்க் குறைக்க மாட்டாங்க. ஆனா இந்த 2 தவறு உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகே, சரி சார். இப்போ நம்ம மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் பத்தி வருவோம். இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் நான் சொல்லியிருந்தேன், போன வருஷம் வந்து இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டப்ப சில பேர் தப்பா சொல்லிட்டாங்க, அதனால உங்களுக்கு மார்க் குறைச்சாங்க. என்ன கொஸ்டின் சார் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டு வந்து நீங்க எப்ப எழுதுனீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. எல்லாரும் நம்ம என்ன நினைப்போம், நம்ம தேர்ட் செமஸ்டர் ட்ரைனிங் போதானே இந்த ரெக்கார்ட் நோட் எழுதுறோம், அதனால வந்து நான் ட்ரைனிங் போனப்ப தான் எழுதுனேன் அப்படி சொல்றாங்க. நல்லா கவனிச்சுங்க, அப்படி சொன்னா தவறு. இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டு வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போது ட்ரைனிங்க்கு முன்னாடியே எழுதுறது, அதாவது காலேஜ்ல வச்சு எழுதுறது தான் இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டு. சரிங்களா? அதாவது நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர், நம்முடைய கல்லூரியில் நம்ம மேஜர் ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்க தான் இந்த ரெக்கார்ட் நோட்டுக்கு நமக்கு பயிற்சி கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நம்ம ஸ்கூல் ட்ரைனிங் போறப்ப அங்க வழிகாட்டி ஆசிரியர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்லி இது எழுதுறது இல்லை. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, இது நான் கல்லூரியில எழுதுனேன், என்னுடைய கல்லூரி பேராசிரியர் அவர் பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியின் அடிப்படையில் தான் இந்த ரெக்கார்ட் நோட்டு நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லணும். ஞாபகம் வச்சுக்க, நான் ஸ்கூல் ட்ரைனிங் போனப்ப இந்த ரெக்கார்ட் நோட்டு எழுதுனேன் அப்படின்னு யாரும் சொல்லிடாதீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இந்த மைக்ரோ டீச்சிங் பத்தி ஆல்ரெடி நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மேஜர் சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. இதை வந்து நான் தெளிவா உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தேன். மைக்ரோ டீச்சிங் எப்படி எழுதணும் அப்படி சொல்லி ஒரு டெமோ கிளாஸ் ஒன்று எடுத்திருந்தேன். சரிங்களா? அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கணும்னா நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மேஜர் சப்ஜெக்ட் சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். சரிங்களா? சரி, ரைட்டு. இந்த மைக்ரோ டீச்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பயிற்சி ஆசிரியரை, நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம்ல, நம்ம தான் பயிற்சி ஆசிரியர், பயிற்சி ஆசிரியரை பயிற்றுவிக்கும் ஒரு முறையாகும். அதுதான் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட். அதாவது 5 முதல் 10 மாணவர்கள் முன்னிலையில் 5 முதல் 6 நிமிடங்களுக்குள்ள எடுத்து முடிக்கிறது தான் இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட். சரிங்களா? நல்லா கவனிச்சுங்க. இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட்லையும்
லெவல் 1 லெவல் 2 இருக்கும். லெவல் 1 எப்பவும் போல 6th ல இருந்து 8th வரைக்கும் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? லெவல் 2 வந்து 9th 10th. அந்த காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லெவல் 2 வந்து 11th 12th. அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சரிங்களா? சோ லெவல் 1 வந்து 6th to 8th, லெவல் 2 வந்து 9th 10th. சரிங்களா? இதுல கொடுத்துக்க பாருங்க, கல்லூரி பேராசிரியர். இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டை வந்து கல்லூரி பேராசிரியர் தான் நமக்கு பயிற்சி கொடுத்து அவருடைய பயிற்சி அடிப்படையில் தான் எழுதுறோம். அதனால தான் கல்லூரி பேராசிரியர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்புறம் மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட்னா என்ன, அதை எப்போ எழுதுறோம், அதாவது பயிற்சி ஆசிரியர் பயிற்றுவிக்கும் ஒரு முறைக்காகத்தான் இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்டை எழுதுறோம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியில இருந்து 7 ஸ்கில், அதாவது 7 திறன்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு சில காலேஜ்ல 7 திறன்களை எழுத சொல்லுவாங்க, ஒரு சில காலேஜ்ல 5 திறன்கள் போதும் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி லெவல் 1க்கு 7 ஸ்கில் எழுதணும், லெவல் 2க்கு 7 திறன்கள் எழுதணும். சரிங்களா? இந்த 7 திறன்கள் என்ன திறன்கள் எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 1 பாடம் தொடங்கும் திறன், செகண்ட் விளக்கும் திறன், 3 வினாக்கள் கேட்கும் திறன், 4 தூண்டல் மாற்று திறன், 5 வலுவூட்டல் திறன், 6 கரும்பலகையை பயன்படுத்தும் திறன், 7 முடிக்கும் திறன். இந்த ஒவ்வொரு திறன்களுக்கும் உட்கூறுகளா இருக்கும், அதை நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நுண்ணிலை கற்பித்தல் இன்னொரு கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நுண்ணிலை கற்பித்தல் என்ற சொல் 1963ஆம் ஆண்டில் பாருங்க ஸ்டோன்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அது பாருங்க இந்த டிவைட் ஆலன் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது கேட்பாங்க, யாரால் உருவாக்கப்பட்டது கேட்டா அதை சொல்லிருங்க. அடுத்து நுண்ணிலை கற்பித்தல் என்பது பயிற்சி ஆசிரியரை பயிற்றுவிக்கும் ஒரு முறையாகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கற்றல் திறனுக்காக, இந்த 7 திறன் எடுத்துங்களா, அதில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட கற்றல் திறனுக்காக மிக கவனமாக தயாரிக்கப்பட்ட பாடத்திட்டத்தை 5 முதல் 10 மாணவர்கள் முன்னிலையில் 5 முதல் 6 நிமிடத்திற்குள், சில பேர் 10 நிமிடம் சொல்லுவாங்க, தப்பு இல்லை, 5 முதல் 6 நிமிடத்திற்குள் கற்பதாகும். இதுதான் இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட். இப்போ இந்த மைக்ரோ டீச்சிங் ரெக்கார்ட் பத்தி உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த ரெக்கார்ட் வந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சொல்லிடலாம். அதே மாதிரி நான் ஒவ்வொரு ரெக்கார்ட் எழுதுறப்ப அது என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கமிஷன் அப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.